ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு முயல் மற்றும் யானை. ஓகேயா? வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டில் எல்லா விதமான விலங்குகளும் வசிச்சுட்டு வருது. அந்த காட்டில் ஒரு யானை கூட்டம் இருக்கு. அந்த யானை கூட்டம் என்ன பண்ணும், டெய்லிக்கும் அவங்களுக்கு தண்ணி தாகம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காடு ஃபுல்லாக இங்கேயும் அங்கேயும் உலாவிட்டே இருக்கும். எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக உலாவிட்டே இருக்கும். அந்த காட்டில் ஒரு முயல் கூட்டமும் வசிச்சுட்டு வருது. இந்த யானைகள் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக உலாவிட்டு இருக்கும் போது குட்டி குட்டி விலங்குகள் இருக்கும்ல, ஒரு பூச்சியாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், ஒரு அணிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி விலங்குகள், மரத்தில் வசிக்கக்கூடிய விலங்குகள்லாம் இந்த கீழே உலாவிட்டு இருக்கும் போது இந்த யானை நடந்து போகும்போது யானை கால் கீழே மிதிப்பட்டு இறந்து போயிடுது. இல்லைன்னா உடல் நசுங்கி போயிடுது, காயம் உட்பட்டுருது. ஓகேயா? அதனால என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்னடா டெய்லிக்கும் இந்த மாதிரி யானைகள் கூட்டம் கூட்டமா நடமாடுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதே, இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி இந்த முயல் கூட்டம் யோசிக்குது. அந்த முயல் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கான். இந்த யானை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கான். ஒரு நாள் இந்த மாதிரி முயல் கூட்டங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முயல் கூட்டத்தோட தலைவன் சொல்றான், இந்த மாதிரி நம்மளுக்கு டெய்லிக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது இந்த யானைகள் உலாவிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதுக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே அந்த முயல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் ஆமாமா கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதே ஒரு வாடிக்கையா போச்சு, நிறைய பேர் நம்ம நண்பர்களை நம்ம இழந்துட்டோம், எப்படியாவது யானை கூட்டத்தோட தலைவர்கிட்ட நம்ம போய் பேசணும். யாரு போய் பேசுவா, எனக்கு ரொம்ப அச்சமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. உடனே முயல் கூட்டத்தோட தலைவன் சொல்றாங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, நானே போய் யானை கூட்டத்தோட தலைவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், நீங்கெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் குட்டி ஜங்கு 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 ஜங்குன்னு ஒரு நாள் யானை கூட்டத்தோட தலைவர்கிட்ட போய் பேச போகுது. போய் சொல்லுது, யானையாரே, இந்த மாதிரி டெய்லிக்கும் நீங்க தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காடெல்லாம் சுத்தி உலாவிட்டே இருக்கீங்க. ஆனா உங்க கால் மிதிப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. எங்க கூட்டத்துல இருக்கிறவங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதற்காக சந்திரன் ரொம்ப சோகமா அடைஞ்சிட்டாரு, வருத்தம் அடைஞ்சிட்டாரு, அழுகிறாரு அப்படின்னு சொல்லுது. இந்த யானைக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி நாங்க உலாவறதுக்கும் சந்திரன் வருத்தம் அடைகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு, எங்க கொஞ்சம் விரிவா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த யானை சொல்லுது. உடனே இந்த முயல் சொல்லுது, டெய்லிக்கும் அந்த ஆத்து பக்கத்துல சந்திரன் சாயங்காலம் நீங்க போனதுக்கு அப்புறம் வருவாரு, அவர் பயங்கரமா அழுவாரு, எங்க கிட்ட சொல்லி வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லுது. உடனே யானை சொல்லுது, சரி சரி ஓகே, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது, என்னை கூட்டிட்டு போய் அங்க காமி பார்க்கலாம் அப்படின்னு யானை சொல்லுது. உடனே இந்த முயல் குட்டியும் சரி யானையாரே வாங்க, என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லி ஜங் ஜங் ஜங்ன்னு நடந்து போகுது. யானையும் முயலும் போய் அந்த ஆத்தோரமா போயிடுச்சு. பார்த்தா வானத்துல தெரியுற நிலா இருக்கு இல்லையா, சந்திரன்னா என்னது, நிலா. அந்த நிலாவோட பிம்பம் அந்த ஆத்தோட தண்ணியில தெரியுது. அந்த தண்ணி ஃபாஸ்டா ஓடும் போது அந்த பிம்பம் இப்படியே கலங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, இதை காமிக்குது. முயல் குட்டி, பாருங்க எப்படி அழுகுறாரு பாருங்க, எப்படி வேதனைப்படுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் குட்டி காமிக்குது. இந்த முட்டாள் யானையும், ஆமாலப்பா, மன்னிச்சிருங்கப்பா, இந்த மாதிரி நாங்க பண்ணிருக்க கூடாது, சத்தியமா எங்களுக்கு தெரியாதுப்பா, சரி இனிமே நீங்க வாழ்ற இந்த சைட்ல பகுதியில இருக்கக்கூடிய காட்டுல நாங்க உலாவ மாட்டோம், நான் என் கூட்டத்துக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாம போயிட்டு வா முயலே அப்படின்னு சொல்லி இந்த யானை சொல்லிட்டு போயிடுது. மெதுவா நடந்து யானை போயிடுது. முயலுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி யானை ஒத்துக்குச்சு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து யானை இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓகேயா? இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து குட்டீஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில என்ன ஆச்சு, இந்த கதையில ஒரு சின்ன விஷயம்தான். என்ன, யானைகள் இங்க எங்கேயும் உலாத்துறதுனால
யானை காலில் வந்து மிதிப்பட்டு குட்டி குட்டி விலங்குகள் வந்து இறந்து போயிடுது, இல்லைன்னா ஏதாவது வந்து அடிபட்டுடுது. அதில் மெயினாக வந்து இந்த முயல் குட்டிகள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி இதை நிறுத்தணும். அதுக்காக முயல் வந்து இந்த மாதிரி தந்திரமாக ஒரு யோசனை வச்சு இந்த யோசனையை வந்து அதை செயல்படுத்தியும் பார்த்துச்சு. கடைசியில் அது வெற்றி கண்டுடுச்சு. ஓகேயா? ஸோ இது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் யானை என்ன பண்ணிடுச்சு, அதை உண்மைன்னு நினைச்சு நம்பிடுச்சு. ஸோ இந்த இடத்துல முயல் வந்து என்ன பண்ணியிருக்கு, தந்திரமா தன்னோட அறிவை என்ன பண்ணியிருக்கு, பயன்படுத்தி தன்னோட கூட்டத்தை வந்து காப்பாத்திருக்கு. ஓகே குட்டீஸ்? அந்த மாதிரி குட்டீஸ் எப்பவுமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வரலாம் லைஃப்ல, டே டு டே லைஃப்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வேணா உங்களுக்கு வரலாம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே வந்து பதட்டப்படாம சோர்வடையாம அதை அறிவுபூர்வமா நீங்க என்ன பண்ணணும், கையாளணும். ஓகேயா? அப்படி அறிவுபூர்வமா யோசிச்சு நீங்க ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்தும் போது மட்டும்தான் அந்த விஷயம் நம்மளுக்கு பர்மனண்டா எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாம குணமடையும். ஸோ எப்பவுமே நீங்க நல்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அறிவுபூர்வமா யோசிச்சு பொறுமையா அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், கையாளணும். ஓகேயா? இதுதான் இன்றைய கதை. நான் மறுபடியும் வேற ஒரு கதையோட வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.